பட்டியலின மக்களை பற்றி 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒரு பட்டியல் எடுங்க. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இப்ப இருக்கிறாங்க. இந்த 34 அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். முதல் அமைச்சர் முதல் புரோட்டோகால், துணை முதலமைச்சர் 2வது புரோட்டோகால், அதன் பிறகு அமைச்சர்கள் 3வது துரைமுருகன் அப்படிலாம் 3வது புரோட்டோகால். இந்த 34வது அமைச்சர் கடைசி புரோட்டோகால் யார் தெரியுமா? யாரு? பட்டியலினத்தை சார்ந்த கயல்விழி. 34வது இடம், கடைசி இடம், கடைசி புரோட்டோகால் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். 32வது இடம் யார் தெரியுமா? வேந்தன், மதிவேந்தன். யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர். அப்போ 34வது இடம், கடைசி இடம் பட்டியலினத்தை சார்ந்தவர் அமைச்சரா கொடுக்கிறீங்க. 32வது இடம் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர் கொடுக்கிறீங்க. 30வது இடம் யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஏன் இவங்க எல்லாம் 2வது 3வது 4வது வரக்கூடாதா? அவங்க ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, உரிமை கொடுக்க மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அப்ப என்னையா சமூக நீதி பத்தி பேசுறீங்க நீங்க? இவர் கூட திருமாவளவன் அவர்கள் கூட்டணி. ஆனா 5 வருஷமா லோல் பட்டு இருக்காரு. அவர் வாய் பேச முடியல, அசிங்கப்படுத்தி இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏன் தொடங்கினாரு? இந்த ஊழல் திமுகவை ஒழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு. இன்னைக்கு அந்த அம்மா போய் அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க. விஜயகாந்த் ஆவியெல்லாம் மன்னிக்க, விஜயகாந்த் ஆத்மாலாம் சும்மா இருக்காது. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! அவங்க போன உடனே அவங்களுக்கு 10 சீட்டு. ஆனா திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு உழைச்சி அவங்களுக்காக எவ்வளவு ஓட்டு வாங்கி 10 வருஷம் கூட இருந்து 8 சீட்டு. இதுதான் திமுக. திமுக உழைக்கின்ற வர்க்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடுக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்க திமுக. அவங்கள ஓட்டு மட்டும் போடணும். ஆனா இவங்க முன்னேறக்கூடாது, படிக்க கூடாது, அப்படியே அடிமையா இருக்கணும், மதுவுக்கு அடிமையா இருக்கணும், போதைக்கு அடிமையா இருக்கணும், படிப்பறிவு இருக்கக்கூடாது, கூலியா இருக்கணும். அவ்வளவுதான் திமுக நோக்கமே. ஆனா சமூக நீதி எங்க உயிர் மூச்சு. வேற என்ன சொல்ல போறேன்? இப்படி இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதுல வேற இன்னைக்கு திருமாவளவன் மிரட்டிட்டாங்க நினைக்கிறேன். காட்டுமன்னார்குடியில போட்டிட்டார், அப்ப அது வாபஸ் பண்ணிட்டாரு. அதனால இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தமிழக மக்களை, உங்களை இரு கரங்களை கூப்பி நான் கேட்கின்றேன். குறிப்பாக பெண்களை கேட்கின்றேன், பெற்றோர்களை கேட்கின்றேன், தாய்மார்களை கேட்கின்றேன். அத்துணை தாய்மார்கள் உங்களை பாதத்தை தொட்டு கேட்கின்றேன். தயவு செய்து திமுகவை அப்புறப்படுத்துங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுடைய முதன்மை கடமை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு எங்களுடைய முதன்மை கடமை. உறுதியாக நாங்கள் இறுதியாக இருப்போம். துப்பு கெட்ட ஒரு ஆட்சி இங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியா? பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்க எல்லாம் ஒரு ஆட்சி நடத்துறீங்க. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். உறுதியாக நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். சமூக நீதி, கல்வித்துறை, சுகாதாரம், இந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியுடன் புதுசா தொடங்கல. ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியுடன் தொடங்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்த நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவர்களை கொண்டு வந்தார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்த நேரத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மீண்டும் வர வேண்டும். வன்னியர்களுக்கு 10.5 மட்டும் கிடையாது,
வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மீனவர்கள் இருந்து நாடார் சமுதாயம் இருந்தாலும் யாதவர்கள் இருந்தாலும் முத்திரைகள் இருந்தாலும் எந்த சமுதாயம் இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப சமூக பிந்தகநிலை ஏற்ப உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு நிச்சயமாக வழங்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை பத்தி திமுகவுக்கு பேசுவதற்கு கூட தயக்கம்.